வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி, தோசை, சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இது. நம்ம சட்னின்னு சொல்லிக்கலாம், தொக்குன்னு சொல்லிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். நல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வெந்தயம் வேண்டாம், 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ரெண்டும் நல்லா பொரியட்டும். பூண்டு பல் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா கலர் மாறட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா வெங்காயமும் பூண்டு வேகணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு அதில் உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துருங்க. விதைகள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்கும். 10 மிளகாய் நான் சேர்க்க போகிறேன். அதில் விதைகள் ஒன்று கூட இல்லாமல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த எண்ணெயிலே வதங்கிடணும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி. தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம், அது அவங்களுடைய விருப்பம். இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டே 10 தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக காரமே ஒரு துளி கூட இருக்காது. ஏன்னா நம்ம விதைகள் இல்லாமல் எடுத்துடுறோம். நல்ல சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இதில் காரம், புளிப்பு, இனிப்பு, கொஞ்சம் வெல்லம் வேறு சேர்த்து நம்ம செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் சின்ன துண்டு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நல்லா கடாயை காய வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. இடித்து சேர்க்கும் பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். இது தயிர் சாதத்தோடு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தட்டி வச்ச பூண்டை நல்லா எண்ணெயில் பொரியட்டும். கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துருங்க. இது தோசைன்னா உங்களுக்கு 3 தோசை சாப்பிட்றவங்க கூட 5 தோசை 6 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு, புளிப்பு, காரம் துளி இருக்காது. அந்த பச்சை மிளகாயோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிக்சி ஜாரை லேசாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் வதக்கிறதுல தான் இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இதை நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா, இதை கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். வெளியில் வச்சா ஒரு 3 நாளைக்கு கெட்டு போகாது. உங்களுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஆறுன உடனே எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான பச்சை மிளகாய் வச்சு சட்னி ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.